போகும். லூக்கா சுவிசேஷம் லூக்கால 22ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம் படிங்க. அப்போது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமேன், ஹல்லேலூயா. இதில் கூட முதலாவது வார்த்தையை சொல்லப்படுற வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இதுதான் முதலாவது வார்த்தை. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்கிறாரு. ஆனால் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த சூழ்நிலையில் சொன்னார் அப்படின்னா, அவருடைய பல பாடுகளில் சொன்னார், பல வேதைகளில் நிமித்தம் சொன்னார். பலரால் வையப்படுற இடத்துல இருந்தார், பலரால் குட்டப்படுற இடத்துல இருந்தார். தன் சொந்த ஜனத்துக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இப்போ மேலோட்டமாக உங்களுக்கு எல்லாருக்குமே அண்ணன் சொல்லிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தாங்க, எதுக்கு மரித்தாங்க, நம்ம பாவத்துக்காக மரித்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை தான் இப்போ ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து சொல்ல போகிறோம். அதில் முதலாவது வார்த்தை நான் பிரசங்கிக்கிறேன். அப்போ பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ இவர் யாருக்காக எப்படி சொன்னார்னா, தன் சொந்த ஜனங்களுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படி சொந்த ஜனங்களுக்காக வந்து அவர்களுக்கு முன்னணியில் நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை நடத்தினார். அவருக்கு அற்புத அடையாளங்களை பார்த்த ஜனங்கள், ஏராளமான ஜனங்கள், அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, அவரை திட்டினாங்க, அவரை குட்டுனாங்க, அவரை காரி துப்புனாங்க, அவரை சிலுவையில் அடிக்கவும் ஒப்பு கொடுத்தாங்க. அப்போ அவர்களை பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இந்த இடத்துக்கு ஜபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்கிற இடத்துல காணப்படுறோமா? அப்படி அந்த காணப்படுற இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான், நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ரோல் மாடலை காமிச்சிட்டு போயிருக்காரு. அவர் கடைசி நேரத்தில் கூட பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு சொல்லிட்டார். அப்போ ஆண்டவரை தரித்து கொள்கிறோம் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருமே நம்ம ஆண்டவரை தரித்து கொள்கிறோம். அப்படியாய் தரித்து கொண்ட ஒவ்வொருத்தரும் நம்ம உலக காரியத்தில் இருக்கிறோம், ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கிறோம், நிறைய ஜனங்கள் மத்தியில் இருக்கிறோம். அப்போ அந்த ஜனங்கள் மத்தியில் இருக்கும்போது நம்மளோட ரோல் மாடல் எப்படி இருக்குது? ஆண்டவர் ரோல் மாடலை எப்படி நம்மளுக்கு காமிச்சார் அப்படின்னா, சிலுவையில் தொங்கும்போது தன் ஜீவனை விடும்போது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு சொல்லிட்டார். அப்போ நம்ம மன்னிக்கிறோமா? நம்ம மன்னிக்கிற இடத்துல இருக்கிறோமா? யாரை முதலாவது மன்னிக்கணும் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான் ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு பிரச்சனையே. ஏன்னா அவன் வீட்டாரே சத்துருக்கள் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்போ வீட்டாரே சத்துருக்கள் இருக்கும்போது கணவர், பிள்ளைகள், சொந்தங்கள், அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, இப்படி ஒவ்வொருத்தவங்கள்ட்டே சண்டை வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அப்போ அந்த இடத்துல வரும்போது முதல்ல அவங்கள மன்னிக்கிறோமா? ரெண்டாவது சொந்த பந்தங்கள், மூணாவது நம்ம ஜன பந்தங்கள், நிறைய பேர், இப்படி ஒவ்வொருத்தங்களுக்கு நிறைய காரியங்கள் இருக்கும். அப்போ அவர்கள்ட்டெல்லாம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு குறைகள் வருதா, சண்டைகள், பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம அவங்கள மன்னிக்கிறோமா? இல்லை கசப்பு, வெறுப்பு, அப்படியே அந்த காரியத்தோட இருதயத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னிக்க மாட்டார். வசனம் சொல்லுது, மத்திய 6ஆம் அதிகாரம் படிங்க. மத்திய 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களும் மன்னியாது இருப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு மன்னிக்கல அப்படின்னா உங்களோட தவறை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கடைசி சொட்டு ரத்தம் சிந்துற வரைக்குமே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டார்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு சொல்லிட்டார். அப்போ நம்ம மன்னிக்கிறோமா? நம்ம மன்னிச்சாதான் அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பார். அப்போ நம்ம மன்னித்து மனம் திரும்பி சமாதானமாக, குடும்பத்தில் சமாதானம் வேணும், நம்ம இருக்கிற இடத்துல, வேலை ஸ்தல இடத்துல, எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா நம்ம உலகத்தில் தான் இருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல நம்ம சமாதானத்துக்குரிய காரியங்களாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தரித்து கொண்டு மன்னிக்கிற இடத்துல இருக்கிறோமா? இப்போ இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா, சொல்கிறதுக்கு அதிகமான நேரம் கிடையாது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் இருக்கிறார், யோசேப்புங்கிற நபர். அந்த யோசேப்புங்கிற நபரை சின்ன வயசுலேருந்து அவங்க தம்பிகள், அவங்க உறவினர்களால்
புறக்கணிக்கப்பட்ட இடத்துல போயிடுறாரு. அப்போ அவர் அவங்க என்ன பண்ணுறாங்க, குழியில் போடுறாங்க. அந்த சொந்த சகோதரர்களாலே பிரச்சனை வருது. ஆனால் அவர் ஒரு நாள் ஏசப்பா உயர்த்தும் போது அவங்கள அழகாக மன்னிக்கிறாரு. அந்த வசனத்தை மட்டும் படிங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 50:20 21 படிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பச்சமாய் பேசினார். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ எந்த சூழ்நிலையில் அவர் யோசேப்பு இருக்கார்னா, பெரிய ராஜாவாக உயர்த்தப்பட்டார். பெரிய ராஜாவுக்கு மேலே அவர் எல்லா வசதி வாய்ப்புகளுமே கொடுத்துட்டார். நான் மேலோட்டமாக சொல்கிற நேரம் இல்லாதனால, அப்படி ராஜாவாக உயர்த்தப்பட்ட சூழ்நிலையில் தன் துரோகம் செய்தாங்க. தன் அண்ணன் தம்பிகளை என்ன பண்ணாங்க அப்படின்னா, குழிக்குள்ளே போட்டாங்க, வஸ்திரத்தை பிடுங்கிட்டாங்க. அவன் மேலே பொறாமல் வந்துட்டு, எரிச்சல் வந்துட்டு, என்ன அப்பா எப்போ பார்த்தாலும் யோசேப்பே பெருமையாக பேசுகிறாரே, எங்களெல்லாம் தள்ளி பேசுகிறாரேன்னு சொல்லிட்டு அவங்க சகோதரருக்குள்ளே ஒரு முரண்பாடு வந்த பிறகு தன் சகோதரர்களாலே எகிப்து தேசத்துக்கு விற்றப்படுற இடத்துல யோசேப்பு போயிறாரு. அந்த யோசேப்பு அவர் நினச்சிருந்தா பழி வாங்கலாம்ல, என்னை இப்படி செஞ்சாங்களா, இப்போ என்கிட்டே வந்துட்டிங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? ஒரு சூழ்நிலை வரும். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போ அப்படி இல்லை, கர்த்தர் என்னையும் மாற்றியிருக்கிறார். அப்போ அந்த சூழ்நிலையில் இருந்த யோசேப்பு என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செய்த அந்த அண்ணன் தம்பிங்களை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ யோசேப்பு கிட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த தன்மைகள் இருந்தது. அவர் இயேசுவை உண்மையாய் தரித்து கொண்டிருக்கிறார். அப்போ உண்மையாய் தரித்து கொண்டு தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவங்க கண்டிப்பாக மற்றவங்கள மன்னிக்கிற இடத்துல இருப்பாங்க. மற்றவங்கள மன்னிக்காமல் இருந்தோன்னா ஏன் ஆண்டவர் அவங்க பாவத்தை மன்னிக்க மாட்டாங்க. அப்போ மற்றவங்கள மன்னிக்கிற இடத்துல யோசேப்பை போல் நம்ம காணப்படுவது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ மற்றவங்கள மன்னிக்கிற அந்த மனப்பக்குவம் என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம், எல்லாருக்குமே என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அதாவது செய்யணும்னு தோணும், ஆனால் என்ன செய்யணும்னு தோணாது. அப்போ என்ன செய்யலான்னா அதிகமாக ஜெபிக்கணும், ஆவி நிறைவில் ஜெபிக்கணும். ஆண்டவரை நோக்கி எப்போ எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவர் பாதத்தில் வைக்கிறதுக்கு முற்படணும். இந்த அனுபவத்துக்குலாம் நான் கடந்து போனதுனால, அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டதுனால இந்த இடத்துல உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன், எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியும். எல்லா எதிரியை கூட நேசிக்கிற அன்பை நமக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ அது வரணும், அந்த ஸ்டேஜுக்கு வரணும்னா என்ன செய்யணும்னா, நம்ம எப்போதும் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். மணிக்கணக்கு நேர காலம்லாம் இருக்கக்கூடாது. அதை விட ஆவியானவரோட ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற அனுபவங்களுக்கு நேரம் நம்ம போகும்போது தான் இந்த இருதயத்தை நம்ம ஆட்கொள்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ தேவனுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படும் போது, அதிகமாக அவருடைய அன்புக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போது தான் நம்ம இந்த காரியங்களை செய்ய முடியும். அப்போ எங்களால் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அதே சமயம் அந்த இருதயம் உங்களுக்கு அந்த சார்ந்து இருக்கணும். ஐயோ இப்படி சொல்லியிருக்காங்களே, வார்த்தை வந்திருக்குதே, ஏசப்பா இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாங்களே, வேதத்தை அதிகமாக படிக்கணும். அப்போ வேதத்தை படிக்கும்போது அந்த வார்த்தை வரும்போது அதுக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். அப்போ அந்த கீழ்ப்படியும் போது தான் ஏசப்பா நீங்கள் செயல்படணும்னு நினைக்கும் போதே ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவார். இதுக்கு சாட்சியாய் நான் ஒரு காரியம் சொல்கிறேன். எனக்கு எங்கள் வீட்டில் எங்கள் தங்கச்சிங்குள்ளெல்லாம் மன வருத்தம் வரும். அப்போ ஒரு தடவை ஒரு தங்கச்சி கூட, ரட்சிக்கப்பட்ட தங்கச்சி கூட வந்துட்டு, நான் பேசாமல் இருக்கும்போது பைபிள் படிக்கிற ஆண்டவர் பேசுகிறாரு, வசனம் படிக்கும்போது ஆண்டவர் பேசுகிறாரு, தேவனிடத்தில் அன்பு கூறுன்னு சொல்லிட்டு நீ உன் சகோதரனை படுத்தா நீ பொய்யனாவாயின்னு ஒரு வசனம் படித்தோன்னே எனக்குள்ள இருதயத்தில் என்ன பண்ணுதுன்னே தெரியல. அதுதான் ஆரம்ப ஸ்டேஜ். இப்போ சொல்கிற மாதிரி உணர்த்துதல், ஆண்டவர் சொன்னார், பாரப்படுத்தினார், இதெல்லாம் இப்போ வித்தியாசங்கள் தெரியும். அப்போ எனக்கு தெரியல, ஏதோ இருதயத்தில் பண்ணவும் நான் என்ன பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லும்போது நீ உன் தங்கச்சிக்கிட்ட பேசு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பேசுனா என்னால் பேச முடியாது ஆண்டவரே, நான் கோபக்காரி, நான் ஒரு அக்கா, நான் கண்டிக்கிற இடத்துல இருக்கேன், நான் எப்படி நான் போய் பேச முடியும், என்னால் முடியவே முடியாது, நீ பேசுன்னு ஆண்டவர் என்னை பாரப்படுத்தி தள்ளிக்கிட்டே இருந்தார். சரி அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அந்த வசனம் அந்த கிரியை செய்துகிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன சொன்னேன், ஏசப்பா என்னால் முடியாது, நல்லா அழுதுட்டேன், ஏசப்பா என்னால் முடியாது, உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் செய்யுங்க,
கண்ணீரோடு நான் அப்படியே ஒப்பு கொடுத்துட்டு ஃபோன் பண்ணுறேன். அந்த இடத்துலேருந்து சமாதானமாக வருது. நான் எதிர்பார்த்த அந்த ரிஃப்ளெக்ஷன் இல்லை. அங்கேருந்து சமாதானமான வார்த்தைகள் வந்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வசனம்லாம் வந்த பிறகு நானே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை நடத்துங்கன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா, முதலாவது அந்த இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக ஒப்பு கொடுத்து அவர் கரத்தில் கொடுத்து, ஏசப்பா நீங்கள் செய்யுங்க, என்னால் முடியாதுன்னு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு எனக்கு மன்னிக்கிற இருதயத்தை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. முதலாவது செபிக்கணும், ஆவியில் நிறைந்து செபிக்கணும், ஆவியானவர் உதவியோட செபிக்கணும். அதிக நேரங்கள் செபிக்கும் போது ஏசப்பா செய்வாங்க. அதே சமயம் இந்த காரியம் என்னால் செய்யவே முடியாது ஆண்டவரே, நீங்கள் கிருபை செய்யுங்க, அவங்க என்னை பேசிட்டாங்க, என்னை குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்ககிட்ட ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கும்போது அவரே கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு காரியம், யோவான் சுவிசேஷம், யோவானில் 19வது அதிகாரம் 19:34 வசனம் படிங்க. ஆகிலும் போர் சேவர்களில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அடுத்த 35 வசனம் படிங்க சார். அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்தான். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு காரியம் சொல்லிட்டு முடிச்சிடறேன். போர் சேவன் ஈட்டியால் குத்துறாரு. அந்த ஈட்டியால் கடைசி நேரத்தில் குத்தும்போது என்ன பண்ணுதுன்னா, விழாவிலேருந்து ரத்தமும் தண்ணீரும் வருது. அப்போ அவர் என்ன செய்கிறார், ஏசப்பா அவரை ரட்சிக்கிறார். அவர் ரசிக்கிட்டு அந்த போர் சேவன் எதிர்ப்பாக தானே செஞ்சுருப்பாங்க. அப்போ ஈட்டியால் குத்துற காரியம் எதை குறிக்குதுன்னா, நம்மளை குத்துற மாதிரி பேசுவாங்க, நம்மளை நக்கலாக பேசுவாங்க, கேவலமாக பேசுவாங்க, அற்பமாக பேசுவாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை செய்து முடிக்கும்போது அவரை எல்லாராலும் நிந்திக்கப்பட்டாங்க. நிந்திக்கப்பட்டு அவமானங்கள், பாடுகள், துக்கங்கள் செய்து எல்லாவற்றையும் அவரால் கிடைக்கப்பட்ட பிறகு தான் அவர் பிதாவே இவர்கள் மன்னின்னு சொன்னார். அப்போ தேவ சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காரியங்கள் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். அப்போ அந்த நேரத்தில் குத்தி பேசுவாங்க. அந்த ஈட்டியில் குத்தின அனுபவம் எதை குறிக்குதுன்னா, குத்தி காட்டி பேசுறது, கேவலமாக பேசுறது, அற்பமாக பேசுறது, நிந்திக்கிறது, அப்படியெல்லாம் செய்யும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த போர் சேவகன் ரட்சிக்கப்பட்டாராம். நான் செல்லில் ஒரு காரியம் பார்த்தா, அந்த போர் சேவகன் ரட்சிக்கப்பட்டு அவருக்காக தன் ஜீவனே கொடுத்தார். அந்த போர் சேவகன் இயேசுவே அறியாத நபரான். அப்போ இயேசுவே அந்த ரத்தம் அவர் ஈட்டியில் குத்தும்போது அந்த ரத்தம் கண்ணில் பட்டோன்னே, அதுதான் கண்டான்னு அந்த போட்டிருக்கு, கண்டவன் சாட்சி கொடுக்குறான் அப்படின்னு விளக்கமாக சொல்ல முடியல. அவன் கண்ணில் அவருடைய பரிசுத்த ரத்தம் பட்ட பிறகு அவர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக பயங்கரமாக ஊழியம் செய்தாராம். அவர் ஊழியம் செய்து ஆண்டவருக்காக கடைசி நிமிஷம் நிறைய போராடினா யூத ஜனங்களாலே அவர் கொல்லப்பட்டாராம். இவன் எப்போ பார்த்தாலும் இயேசுவை பற்றியே பேசுகிறான், இவனை கொன்னுடுங்கன்னு சொல்லி தலை வெட்டப்பட்டு சாகப்பட்டாராம். அப்போ உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறவங்க நிந்தைகள், பாடுகள், அவமானங்களாக வரும். ஆனால் தாங்கி கொண்டு நீங்கள் அந்த பாதையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு எந்த இருதயத்துக்கு வரீங்களோ அப்போ தான் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்து இருக்கிறீங்க. அப்படி தரித்து கொள்கிறவர் ஆண்டவர் ஒருபோது வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள் வேதத்தில் பார்க்குறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.